ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெண்டு முட்டையை வச்சு எப்படி ஒரு சூப்பரான பொரியல் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பொரியல் தான், ஆனால் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும் செஞ்சு முடிக்க. இப்போ செய்கிறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். 2 முட்டை பவுலில் ஊற்றிக்கோங்க. இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பணியாரக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. இதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையை ஊற்றிக்கலாம். எல்லாமே இதே மாதிரி பணியாரக்கல்ல ஊற்றிக்கலாம். 2 முட்டைக்கு எனக்கு கரெக்டாக 7 இதுலேயும் ஓட்டையிலையும் வந்து பணியாரம் போடுற மாதிரி வந்துச்சு. இப்போ அதை லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் தான் ஆகும், டக்குன்னு வெந்துடும். லைட்டாக திருப்பி போட்டு அப்புறம் உடனே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்குது இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்து ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் ஆயில், எண்ணெய் சூடான 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் வதங்கட்டும். இப்போ இதோட ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ மசாலா பொருளெல்லாம் சேர்த்துடலாம். பெப்பர் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்து கலந்து விட்டுருங்க. முட்டையில் ஏற்கனவே பெப்பரும் உப்பு சேர்த்துருக்கோம், அதுக்கு தகுந்தாப்புல இதில் உப்பும் பெப்பரும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் நல்லா பிச்சு பிச்சு கூட சேர்த்துக்கலாம், இல்லை முழுசாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நான் முட்டையை அப்படியே கரண்டிலே வச்சு லைட்டாக ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நல்லா வந்து பீஸாக வேணும்னா நீங்கள் கட் பண்ணி இல்லாட்டி பிச்சு பிச்சு கூட போட்டுக்கோங்க, அப்படி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ரொம்ப சுலபமான பொரியல் தான், ஆனால் சூப்பராக இருக்கும். 2 முட்டையை வச்சு இப்படி டக்குன்னு செஞ்சு முடிங்க. நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.